ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஹஸ்பண்ட்ஸ் கிளப். ஸோ நமக்கு ரீசெண்டாக எஸ்எஸ்சி ஸ்டெனோவுடைய ஆன்சர் கீஸ் வந்தது. இதில் ஜிஎஸ் பேப்பர் பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஜிஎஸ்னாலே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டுட்டாங்க, ஸோ ரொம்ப டஃப் பண்ணிட்டாங்க, ரொம்ப கான்செப்ட்லாம் போயிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது வரைக்கும் வந்து இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற விதமாக நம்ம கையிலே வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளே வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா அனாலிசிஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து புதுசாக இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஏற்கனவே நம்ம படித்த விஷயங்களை எப்படி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃபைன் டியூன் பண்ணணும், அதுவும் இல்லாமல் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எப்படி எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னா வந்து அப்ளை பண்ண முடியும் எக்ஸாமில். ஓகேவா? ஸோ பாதியில் ஸ்கிப் பண்ணி அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இது வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பேனிக் ஆகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பொதுவாகவே வந்து ஜிஎஸ்னாலே பேனிக் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேட்டகரி இருப்பீங்க. ஸோ அது போக இன்னொரு கேட்டகரி எப்படின்னா, ஜிஎஸ் வந்து நான் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் சார், நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்கேன், ஸோ ஜிஎஸும் அதே மாதிரி நான் வந்து நல்லா தான் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரிப்ரேஷனில் இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் பேனிக் ஆகுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி டிசிஎஸ் பேட்டர்னில் என்ன ஸ்கோர் பண்ணீங்களோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட ஜஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கம்மியாக போகிற அளவுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், ப்ரொவைடட் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி படித்தோம்னா. ஓகேவா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் சீயிங் திஸ் ஸ்டெனோகிராஃபர் கொஸ்டின் பேப்பர், நத்திங் தேர் டு பேனிக். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பேனிக் ஆகிற அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்துடலாம் அப்படி என்னதான் இவங்க வந்து புதுசாக சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், மேக்ஸ் த ஃபாலோயிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அசன்ட்ரேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் தரேன். அதையும் வந்து மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த எடிக்யூட்டி பேட்டர்னில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதோட ஏற்கனவே நான் வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, நான் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்றவங்க ஏற்கனவே வந்து நம்ம டேக் சேனல்லே வந்து ஒரு வீடியோ இருக்கும், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரும், அதை நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகேவா? அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ ஏற்கனவே ப்ரிப்ரேஷனில் இருக்கவங்க ஆல்ரெடி நான் ப்ரிப்ரேஷன் இருக்குன்றவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து இந்த எடிக்யூட்டிவ் பேட்டர்னில் எக்ஸ்ட்ரா இருந்த டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ பிகினராக இருக்கவங்க ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த எடிக்யூட்டி பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறப்ப உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், பழைய டிசிஎஸ் பேட்டர்னில் பாலிட்டி, ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் தான் நமக்கு எக்கனாமிக்ஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் வரும். அதே மாதிரி சயின்ஸில் வந்து பயாலஜி தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், டான்ஸ் ஃபார்ம்ஸு, ஃபெஸ்டிவல்ஸு, இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 டாப்பிக்லேருந்து இப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அதுலேருந்து கன்ஃபார்ம் டேம் ஷோராக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? கரான்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன சேஞ்சஸ் வந்துருக்கு பார்த்தோம்னா, நமக்கு எக்கனாமிக்ஸ் தான் அதிக வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பாலிட்டியா ஜாகிரஃபி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ பாலிட்டி, ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் தான் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இப்போது என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸில் ரொம்ப அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேல என்னென்ன இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குது, இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் போக. ஓகே, எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப தேவைப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஜிடிபினா ஃபார்முலா, ஜிஎன்பினா ஃபார்முலா, இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ வந்து நியூ பேட்டர்னில் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் நான் வந்து புரிஞ்சுதான் படிச்சிருக்கேன் சார் அப்படின்றவங்க நீங்கள் வந்து எதுவுமே பேனிக் ஆக தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கணும் வச்சு உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, போதும். ஓகேவா? ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இப்போ என்சிஆர்டிலேருந்து டேரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன, மார்ஜினல் பாசிபிலிட்டி டு கன்சியூம், இந்த மாதிரி வந்து சில எக்கனாமிக்ஸ் கீவேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
அது வந்து உங்களுக்கு டஃப்பாக இருந்தால் எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து கொஞ்சம் யூபிஎஸ்சி இந்த ஹையர் லெவல் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருந்தால் அது வந்து எல்லாருக்குமே தான் டஃப் ஆகும். அதனால் இப்போ நமக்கு நீங்கள் 2025 அட்டம் கொடுக்க போகிறவங்களா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பின்னாடி நம்ம போக வேணாம். ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறத வச்சு எப்படி இந்த இந்த அப்கமிங் 2025 எக்ஸாம்ஸில் நம்ம எப்படி பெட்டர் ஸ்கோர்ஸ் வந்து வாங்குறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போது ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே நமக்கு தெரிஞ்சது தான் நேஷனல் இன்கம். ஸோ நேஷனல் இன்கம் டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. 5 இயர் பிளான்ஸ் ஓகே, ஸோ எப்போவுமே வந்து இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் டாப்பிக்கு. இவங்களும் வந்து 5 இயர் பிளான்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி எக்கனாமிக் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா? எக்கனாமிக் ஹிஸ்ட்ரினா என்ன? ஸோ நம்ம சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்கோம். இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வந்திருக்கும், அதுக்கிடையில் வந்து எம்ஆர்டிபி ஆக்ட் அந்த ஆக்ட் போயிருக்கும், 1991 ரிஃபார்ம்ஸு, அப்படியே இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஓவராலாக இந்த எக்கனாமிக் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுலேருந்து நிறையா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது நீங்கள் வந்து ஒரு ஓவரால் இந்தியன் எக்கனாமி பற்றின ஒரு ஐடியா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். பட் அதில் சில ஃபேக்சுவல் கொஸ்டின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள் கூகுளில். இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்ன்னு போட்டிங்கன்னா சில இயர்ஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ அந்த பாலிசியில் இந்த வருஷத்தில் என்ன பண்ணாங்க, ஸோ எந்த வருஷத்தில் எம்ஆர்டிபி ஆக்ட் வந்து அபாலிஷ் பண்ணாங்க, எந்தெந்த ஆக்டில் வந்து எந்தெந்த செக்டார் வந்து ஓப்பன் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் நீங்கள் அதே மாதிரி 1991 ரிஃபார்ம்ஸ்னு கூகுளில் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு எந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு வருதோ அதை ஓப்பன் பண்ணி படிங்க. ஜஸ்ட் இல்லை நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி படிங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு இருக்க டைமில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க போதும். இல்லை நீங்கள் ஒரு சாட் ஜிபிடியில் அதிலே போயிட்டு நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ஆஃப் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இதை வந்து சம்மரைஸ் பண்ணி சொன்னீங்கன்னா சம்மரைஸ் பண்ணி தருவோம். அதை மட்டும் பார்த்துட்டு போங்க போதும். இவ்வளோ தான் நம்ம இப்போ இருக்க எக்ஸாமுக்கு பண்ண முடியும். நமக்கு அதுக்கு மேலே டைம் இல்லை. ஓகேவா? ஸோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க எக்கனாமிக்ஸ்க்கு. இது நம்மளால் வந்து ஷார்ட் பீரியடில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். எப்படின்னா நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் க்ரீன் ரெவல்யூஷன்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. அது கேட்டிருந்தாங்க. இதுவுமே எப்போவுமே எஸ்எஸ்சியோட ஃபேவரட் டாபிக் தான். பட் எடுக்குட்டியில் அந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸ். ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லைப்பா, ரொம்ப 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 ஈஸியான டாபிக் இது வந்து. ஓகேவா? ஸோ என்னென்னா இப்போ நமக்கு வந்து பிங்க் ரெவல்யூஷன் என்ன, ஒயிட் ரெவல்யூஷன் என்ன, இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் வரும். இமேஜ் சர்ச் பண்ணுங்கள். அந்த இமேஜில் எந்த ரெவல்யூஷன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். அதுவுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் ரெவல்யூஷன்னா மில்க் வந்து ஒயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பிங்க் ரெவல்யூஷன்னா நம்ம வந்து ஆனியன், இந்த மாதிரி வந்து மீட்டு, இந்த மாதிரி வந்து கலர்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வச்சு ரெட் ரெவல்யூஷனாக கலர்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனுக்கும் ஒரு கலர்ஸ் இருக்கும். அதை மட்டும் பார்த்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் கஷ்டமும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டாபிக் வந்து ஈஸியாக வந்து கூகுள் சர்ச் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து மானிட்டரி பாலிசி டூல்ஸ். ஸோ இந்த டாபிக் நீங்கள் ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ரிப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரிப்போனா என்ன, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. பட் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டாக போகிறாங்க. சரி, அப்ளிகேஷன் ஓரியன்ட்னா ஒன்றும் இல்லை. ரிப்போ ரேட்னா என்ன, பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து பாரோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இப்போ எக்கனாமியில் வந்து நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கப்போ ரிப்போ ரேட் வந்து அதிகமாக்குவாங்களா கம்மியாக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமியில் வந்து நிறையா மணி இருக்குது அப்படின்னா இந்த மணியை வந்து புல் பண்ணணும்னா ரிப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் மணியை வந்து என்ன பண்ண முடியும், புல் பண்ண முடியும். ஸோ தட் நிறைய பேர் வந்து கடன் வாங்க மாட்டாங்க, லோன்ஸை வந்து இது பண்ணும். அதனால் வந்து நிறையா வந்து எக்கனாமியில் வந்து மணி சப்ளை வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்து போவாங்க. சரி, நீங்கள் ஏற்கனவே ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட், இந்த பேங்க் ரேட் இதெல்லாம் வந்து புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா விட்டுடுங்க. இல்லை நீங்கள் இனிமேல் தான் படிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப கொஞ்சம் வந்து புரிதலோடு படிச்சுக்கோங்க. இட் இஸ் பெட்டர். ரொம்ப டெப்த்தாலாம் போக வேணாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு அதை பற்றின ஒரு பேசிக் ஃபஸ்ட்டு ரிப்போ ரேட்னா என்ன, அது எப்படி எக்கனாமியில் அப்ளை ஆகுது, அவ்வளோதான். இதோடு நிறுத்திக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து போக தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா மானிட்டரி பாலிசி டூல்ஸும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து அதிகமாக கேட்குறாங்கப்பா. ஸோ அதில் நம்ம டெஃபிசிட்டு, ப்ரைமரி டெஃபிசிட் என்ன, ஃபிஸ்கல் டெஃபிசிட் என்ன, மானிட்டரி டெஃபிசிட் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஃபிசிட்ஸ் இருக்குது. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து அகெயின் திரும்ப இந்த ஃபைனான்ஸ் பில், மணி பில், பட்ஜெட் ரிலேட்டடாக தான் வரும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா வந்து நமக்கு வந்து பிஓபி கிரைசிஸ் இதெல்லாம் வந்தப்போ வந்து
நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எப்படி வளர்க்காது இன்விசிபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் டெபிசிட்னா என்ன? அந்த மாதிரி வந்து கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிசிட்னா என்ன? இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அது வந்து கேட்குறாங்க. இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தா ஓகே. இப்போ படிக்கலைன்னா இப்போ படிக்க வேணாம். இப்போ நீங்கள் இப்போதைக்கு இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் அண்ட் டைப்ஸ் இதுலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்லாம் வந்து கொஸ்டின்ஸ் அவ்வளோவா கேட்கல. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் இதில் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா? ஸோ இந்த எடுக்கடி பேட்டர்னில் கேட்கல. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அன்கன்வென்ஷனல் ஏரெல்லாம் வந்து கை வச்சிருக்கனால இந்த டாப்பிக்லாம் நம்ம படிச்சுட்டு போகிறது நல்லது. ஓகேவா? ஸோ இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம படிச்சுட்டு போகிறது நல்லது. ஸோ பாவர்ட்டியில் வந்து நமக்கு பாவர்ட்டிக்கு நிறைய கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டிஸ் பற்றி படிச்சுட்டு போகலாம். அதே மாதிரி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல், டிஸ்கைஸ் இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாலிட்டி. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கைஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே நான் வந்து பாலிட்டி படிச்சிருக்கேன் சார் அப்படின்றவங்க நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பிகாஸ் ஒரு 4 கொஸ்டின் பாலிட்டியில் வருதுன்னா அதில் வந்து 3 கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் வருது. ஓகேவா? நீங்கள் ஏற்கனவே என்ன மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்களோ அதை பேஸ் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி தான் வருது. ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாவோ இல்லை அசிஸ்டனாவோ வந்து வருது. ஸோ வந்து இதுவுமே வந்து நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் கன்ஃபார்ம் வந்து அட்டன் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டோட போங்க. ஏற்கனவே படிச்சதை ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ பேனிக் ஆகாதீங்க. இப்படி இருக்குது அப்படி இருக்குலாம் சொல்லிட்டு. ஏற்கனவே படித்ததை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது என்னோட சின்சியர் அட்வைஸு. ஸோ ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த பாலிட்டியோட இனிஷியல் சாப்டர்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்கப்பா. நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட்ஸு, பார்ட்ஸு. ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த ஷிஃப்ட்டில் அமெண்ட்மெண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்து இருந்தது. ஸோ ஷெட்யூல் பார்ட்ஸ், இந்த சோர்சஸ், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பற்றினது தான். இது எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து படிச்சுக்கணும். இதுலேருந்து வந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய டாப்பிக்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இது நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா இந்த டாபிக்ஸை மட்டுமாச்சும் ஃபர்ஸ்ட் லைன் இருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டுமாச்சும் அட்லீஸ்ட் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய டாபிக்ஸ். அதில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த எடுக்குட்டி பேட்டர்னில் ஒரு சில டாபிக்ஸில் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்காங்கன்னா அதாவது இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் சொல்கிறேன். ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து இந்த எடுக்குட்டி பேட்டர்னில் ஒரு டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா திரும்ப ஸ்டெனோகிராஃபரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா திரும்ப உங்களுக்கு வந்து சிஜிஎல்லையும் எம்டிஎஸ்லையும் அதே டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின் வரும்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதாவது அந்த சப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். பட் டாபிக் வந்து வேற இம்பார்ட்டன்ட் டாபிக் மாறலாம். எனக்கு 2-3 எக்ஸாம் நடந்தாதான் இப்போ நமக்கு வந்து டிசிஎஸ்ல வந்து நம்ம கிட்ட ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கொஸ்டின் இருந்தது. அதை வச்சு நம்ம வந்து சொன்னோம் என்னன்னா இந்த டாபிக்லாம் ஃபேவரட் டாபிக்னு சொல்லிட்டு. பட் இங்கே ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் தான் நடந்திருக்கு. ஸ்டெனோவும் நமக்கு செலக்ஷன் பேசுவோம். அப்படின்றப்போ நம்மளால வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. இந்த டாபிக்ல இருந்து மட்டும்தான் இவங்க எடுக்கடி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேணாம் நம்ம. ஓகேவா? அது வந்து ஒரு தப்பான ஒரு கன்க்ளூஷன். ஓகே. இதெல்லாம் வந்து இந்த எடுக்கட்டில் கேட்டிருக்காங்க. பட் அப்கமிங் எக்ஸாம்ஸில் இந்த எந்த டாப்பிக்கில் வேணால் அவங்க வந்து கை வைக்கலாம். புரியுதா உங்களுக்கு? கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. பிகாஸ் இது எல்லாமே பாலிட்டி தான். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டெனோகிராஃபரில் ஒரு குறிப்பிட்ட டாபிக் கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. மீதி இருக்க டாபிக் அடுத்த எக்ஸாம் போட்டுக்கலாம் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். புரியுதா? ஸோ அதனால் வந்து மீதி டாபிக் வராதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் என்னன்னா என்னோட அட்வைஸ், சின்சியர் அட்வைஸ், நம்ம சொல்கிற இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு உங்கள் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கதை வந்து படிங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்ல வருது. அதுக்காண்டி வந்து இது மட்டும் படித்தா போதும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லலை. ஓகேவா? புரியுதா என்ன சொல்ல வரைக்கும்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஜாகிரஃபி வீடியோ பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபி டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்தியன் ஜாகிரஃபி மட்டும் படித்தாலே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் இங்கேயுமே அந்த இது வந்து மாறலை. இந்தியன் ஜாகிரஃபிலேருந்து கொஸ்டின்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி என்னன்னா இப்போ டிசிஎஸ் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. பட் இவங்க வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஜியோகிரஃபியில் நம்மளால வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியுதுன்னா வந்து கிராக் பண்ண முடியுது கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு. ஃபிசிக்கல் ஜியோகிரஃபியை பொறுத்த வரைக்கும்
இந்த சோலார் சிஸ்டம்லேருந்து தான் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. ஓகேவா? ஸோ சோலார் சிஸ்டம், அதே மாதிரி இந்த கேலக்சிஸ் எவல்யூஷன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இந்த கேலக்சிஸ் எவல்யூஷன் பற்றிலாம் நம்ம கோர்ஸில் வந்து டீட்டெயிலாக நடத்திருப்பேன். நெபுலானா என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கோர்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்போட ஜாகிரஃபியில் நான் தான் டீச் பண்ணியிருப்பேன். அதிலே உங்களுக்கு வந்து அந்த பேசிக் ஆஃப் சோலார் சிஸ்டம் எல்லாமே, சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சுன்றது நம்ம ஒரு கிளாஸ் எடுத்திருப்போம். அதுல இருந்தெல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சன்னை பற்றின கொஸ்டின்ஸ் நிறைய இருந்ததுப்பா. ஸோ இதில் வந்து ரொம்ப அன்கன்வென்ஷனல் ஏரியா, இதுக்கு மேலாம் கேட்க மாட்டாங்க டீச்சர்ஸ். பட் இவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சன், இப்போ நீங்கள் சன் பற்றி எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சன்னோட லேயர்ஸ்ன்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். குரோமோஸ்பியர், போட்டோஸ்பியர், கொரோனா, இந்த மாதிரிலாம் வந்து சன்ஸ் லேயர் இருக்கும். ஸோ அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் சன் சொல்லி அதை படிங்க. ஓகேவா? டேர்ம்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து சோலார் ஃப்ளேர்ஸ்னால் என்ன, ஓகேவா? ஹாட்ஸ்பாட்னா என்ன, சோலார் விண்டுனா என்ன, சோலார் விண்டுனா என்ன. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸை வந்து கொஞ்சம் கூகுள் பண்ணி படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு மேலே வந்து வேணாம். ஜஸ்ட் அதை பார்த்துட்டு ஓகே இவ்வளோதானா, இல்லைனா வந்து இமேஜ் சர்ச்சாக படிச்சிங்கன்னா கூகுளில் சன்னோட லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் சர்ச் வரும். அதோட இமேஜ் சர்ச் வந்து பார்த்துக்கோங்க. அதுவே நம்மளுக்கு வந்து மோர் தென் எனஃப். அப்புறம் மூன் ஃபேஸஸ், நியூ மூனு, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் வந்து கொஸ்டின் இருந்தது. ஓகேவா? ஸோ அப்போ சன்னு, மூணு இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஃபிசிக்கல் ஜாகிரஃபியில். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் ஜாகிரஃபியில் நெக்ஸ்ட்டு லேண்ட்ஃபார்ம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நீங்கள் இந்த 2025 வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் அதில் கை வைக்க வேணாம். எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு வாஸ்டான டாபிக். ஓகே, ஸோ காஸ்ட் டோப்போகிராஃபிலாம் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே என்சிஆர்டிலேருந்து தான் கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலுமே 11th என்சிஆர்டிலேருந்து அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலுமே என்னோட சஜஷன் இப்போ நீங்கள் இந்த டாப்பிக்கில் கை வைக்க வேணாம். பட் கேட்டிருந்தாங்க. இது இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே படிச்சிருக்கோங்க, ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இதெல்லாம் படிக்க வேணாம். பட் இந்த டாபிக்ஸ்லாம் இப்போ ஷார்ட் பீரியடில் உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். பிகாஸ் இதெல்லாம் ஒரு ½ ஹவர்க்குள்ளே ஆகக்கூடிய டாபிக்ஸ் தான். அதனால தான் நானே சொல்லிடுறேன். எது ப்ராக்டிக்கலாக பாசிபிளோ அதை நானே சொல்லிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ட்ரோபோஸ்பியர், மீசோஸ்பியர் இதை பற்றிலாம் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே வந்து டீட்டெயிலாகவே நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஈக்வினாக்ஸ், எப்பிலியான், பெரியிலியான் இந்த மாதிரி டாப்பிக்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து பாப்புலேஷன் பிரமிட்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுவுமே என்னன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேணாம். பட் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பாப்புலேஷன் பிரமிட்ஸ் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டீரியர் ஆஃப் எர்த் பற்றி வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ க்ரஸ்ட், இந்த இது டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு தடவை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஃபிசிக்கல் ஜாகிரஃபியில் கேட்டிருந்த டாபிக்ஸு. அதுக்கப்புறம் இந்தியன் ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எப்போவுமே வந்து ஆல் டைம் ஃபேவரட் என்ன நமக்கு வந்து ரிவர்ஸ் தான். ஸோ அங்கேயும் ரிவர்ஸு, இங்கேயும் ரிவர்ஸு. நம்ம வந்து ரிவர்ஸ் வந்து ஷார்ட்கட்டோட சூப்பராக வந்து டீச் பண்ணியிருப்போம். எல்லா ரிவர்ஸும் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் எல்லா கொஸ்டின்ஸுமே இருந்தது. ஓகேவா? ஸோ எங்கே ஜாயின் ஆகும், ஆரிஜின் எங்கே, இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ ரொம்பவே ஈஸியாக போடுற மாதிரி அந்த டூயபிளாக இருந்தது. டஃப்பாலாம் இல்லை ரிவர்ஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து ஃப்ளூவியல் லேண்ட்ஃபார்ம், நம்ம கோர்ஸில் நான் வந்து ஃப்ளூவியல் லேண்ட்ஃபார்ம் வந்து தனியாக நம்ம டீச் பண்ணியிருக்க மாட்டோம். பட் நான் ரிவர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம கோர்ஸில் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு வந்து டெல்டா எப்படி ஃபார்ம் ஆகுது, எஸ்தூரினா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து ரெவரின் ஐலண்ட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே என்ன நமக்கு வந்து ஃப்ளூவியல் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஸோ வந்து ஃப்ளூவியல்னா ரிலேட்டட் டு ரிவர்ஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் வந்து நம்ம கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அது தனியாக நோட் பண்ணி வச்சு ஒரு தடவை வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சாயில்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. இதுவுமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் நம்ம வந்து டீச் பண்ணியிருந்தோம். அதுவே நமக்கு வந்து மோர் தென் எனஃப் தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட கிளைமேட்டு, மான்சூனு, இதெல்லாத்த பற்றி ஒரு ஓவரால் பிக்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் இருந்தது. இது என்னன்னு தெரில, இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போர்ட்ஸ் பற்றின கொஸ்டின் இருந்தது. இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து நிறைய கொஸ்டின் இருந்ததுப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரிடார் இருக்குது, இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி கேட்டிருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு சைனாவோட இது இருந்தது, அது கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்தியா வந்து ஃபாரின்ல எங்கெங்கெல்லாம் வந்து போர்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வச்சு வந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. எல்லாமோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 ஷிஃப்ட்டில் வந்து சபகர் போர்ட் பற்றி கொஸ்டின் இருந்ததுப்பா. ஓகேவா? ஸோ சபகர் போர்ட் இந்தியா வந்து ஈரான்ல வந்து பில்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா நமக்கு இந்த பக்கம் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்கிறதுனால நமக்கு சென்ட்ரல் ஏஷியாவுக்கு வந்து ஆக்சஸ் இல்லை இல்லையா? அப்போ ஈரானில் நம்ம வந்து ஒரு போர்ட் பில்ட் பண்ணோம்னா நம்மளோட கூட்ஸ் எல்லாம் அங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரோடு மூலியமாக வந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு வந்து எடுத்து போகிறதுக்காண்டி இந்தியா வந்து ஒரு போர்ட் பில்ட் பண்ணுறாங்க. இதை வந்து பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ இது மாதிரி என்னெல்லாம் இந்தியா பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்ப மியான்மரில் நம்ம வந்து சித்வே போர்ட்னு ஒரு போர்ட் வந்து டெவலப் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நமக்கு நார்த் ஈஸ்ட் வந்து கடலுக்கு அக்சஸ் இல்லாமல் இருக்கிறதுனால நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து அக்சஸ் கொடுக்கணுன்றதுக்காண்டி கொல்கட்டாலேருந்து மியான்மரில் இருக்கக்கூடிய சித்வே போர்ட்டு கூட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து ரோடு மூலியமாக நம்ம நார்த் ஈஸ்ட் எடுத்துக்கிறதுக்காண்டி ஒரு ப்ரொபோசல் இருக்குது. இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ போர்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து கலாதன் ப்ராஜெக்ட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட் சாகர் மாலானா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு மினரல் ரிசோர்ஸஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. நமக்கு என்னென்னா எங்கெங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸோட லொக்கேஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. எந்தெந்த ரிசோர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிக்னைட் வந்து எங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு தான் நமக்கு என்எல்சி இருக்கு இல்லையா, நெய்வேலி, இங்கே தான் வந்து அதிகமாக லிக்னைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. இதுவும் நீங்கள் டெப்த்தாக போக டைம் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஓவரால் பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அயன்னா இந்த ஸ்டேட் மேப் வைஸ் மைண்ட் மேப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே நமக்கு வந்து மோர் தென் எனஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து வழக்கம் போல் கொஸ்டின்ஸ் இருந்தது. அதில் இருக்கக்கூடிய சைட்ஸு என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க, யார் யார் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிட்ரேச்சர், வேதிக் லிட்ரேச்சர் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்த விட வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப 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 ரோல் ப்ளே பண்ணிச்சுப்பா. ஓகேவா? அதாவது பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு அப்புறம் யார் வந்தா, எந்த வாரில் யார் ஜெயிச்சா. ஸோ இந்த குரோனாலஜி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருந்தது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் படிக்கிறப்பவே ஒரு மைண்டில் நீங்கள் வந்து ஞாபகம் இருக்கணும். இந்த இடத்துல இந்த பீரியடில் இவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க தோக்கடிச்சிட்டு இவங்க வந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஓவராலாக ஏன்ஷியன்ட்டில் மிடிவலில் நமக்கு வந்து ஒரு ஓவரால் பிக்சர் மைண்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த டைனஸ்டி எடுத்துகிட்டு இதில் யாரெல்லாம் வந்தாங்க, இவங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படி மட்டும் நம்ம படித்தோம்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் படிக்கும்போதே நீங்கள் எப்போவுமே வந்து குரோனாலஜி பேஸாக தான் படிக்கணும். அதுதான் வந்து பெட்டர் வே ஃபார் லேர்னிங் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா டாப்பிக்லேருந்தும் கொஸ்டின்ஸ் இருந்தது. மௌரியாஸ்லேருந்து இருந்தது நிறையா. ஓகே, குப்தாஸ் வந்து கேட்கல. நெக்ஸ்ட் எக்ஸாமில் குப்தாஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டாபிக். ஓகேவா? ஸோ இதுலேருந்துலாம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான டாபிக்ஸ். ஓகே, அதே மாதிரி இவங்க எல்லாத்த பற்றின பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கோங்கப்பா. பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரினா என்ன, இவங்க பேட்டில் பண்ண முக்கியமான இது வார்ஸு, அதுக்கப்புறம் வந்து யார் எந்த வாரில் யார் ஜெயிச்சா, இந்த மாதிரியான விஷயங்கள். இது இப்போ ஷார்ட் பீரியட் உங்களை ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. புத்திசம் ஜெயினிசம்லேருந்து கொஸ்டின் இருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு மெடிவல் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்டில்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு ஆல்ரெடி எதுக்கு இம்பார்ட்டன்ட்டு பேட்டில்ஸு டீசஸ் பேட்டர்னில் இந்த பேட்டில்ஸ் டாபிக் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்பயுமே நமக்கு வந்து இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் தான் ப்ளே பண்ணுது. ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும். ஸோ டைனஸ்டிஸ் அண்ட் தர் ஃபவுண்டர்ஸ் இது நம்ம ஆல்ரெடி அங்கேயுமே வந்து பார்த்துருப்போம். இதுவுமே நமக்கு வந்து டீசஸ் பேட்டர்னில் கேட்டு தான் இருந்தாங்க. இந்த பேட்டர்னில் இந்த இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? டைனஸ்டிஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து யார் யார் எந்த டைனஸ்டி ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள் அந்த இதெல்லாம் தான் நான் சொன்னேன். இந்த ட்ரைபார்ட்டி ஸ்ட்ரகிள்னா என்ன, எந்தெந்த டைனஸ்டி அதில் இருந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், விஜயநகர எம்பர் பற்றி, பாமனி பற்றி இதெல்லாமே வந்து ஒரு பேசிக் ஐடியா வச்சுக்கோங்க. டெல்லி சுல்தானேட் முகல்ஸ். ஸோ இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பொலிட்டிக்கலை விட அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்பரோட தீன இலாயினா என்ன, திவானா யார்ஸ்னா சொல்லி டெல்லி ஸ்டூடெண்ட்ல திவானா யார்ஸ்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இக்தா சிஸ்டம்னா என்ன, இந்த மாதிரியான சில பேசிக் விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும்
அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு கொஸ்டின் வந்து ரேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. அதாவது ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை நம்மளால் வந்து என்ன பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியலை. நம்ம ஏற்கனவே நம்ம என்னென்னலாம் டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வந்து பேசியிருந்தோமோ அந்த டாப்பிக்கில் எல்லா டாப்பிக்லையும் ஒரு கொஸ்டினில் வந்து அங்கங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்குமே இங்கே ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் சோஷியல் ரிஃபார்ம்ஸ்லேருந்து சோஷியல் ரிஃபார்ம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது, கவர்னர் ஜெனரல்லேருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. ஓகேவா? ஸோ கவர்னர் ஜெனரல்ஸ்லேருந்து கொஸ்டின் இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேற என்ன டாபிக்ஸு பேசிக்காக இருக்கக்கூடிய நம்மளுடைய நேஷனல் மூமெண்ட்லேருந்து வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து வந்து கொஸ்டின் இருந்தது, காந்தியன் ஏராலேருந்து கொஸ்டின் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே அதே மாதிரி ஐஎன்சி செஷன்ஸு ஏற்கனவே நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போமோ அது எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி வந்து இதில் நீங்கள் குரோனாலஜி எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு சிவில் டிசோபியன்ஸ் மூவ்மெண்ட் எப்போ நடந்தது, சுதேசி மூவ்மெண்ட் எப்படி நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து குட்டி மூவ்மெண்ட் எப்போ நடந்தது இதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கும். எனக்கு இதில் வந்து நம்ம குரோனாலஜி அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டோம். ஓகேவா? அதனால் குரோனாலஜியும் கேட்குறாங்க. இந்த 3 ஹிஸ்ட்ரியிலுமே குரோனாலஜி கேட்குறாங்க. அதனால் இதுலேயுமே வந்து குரோனாலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட் வந்து சொல்ல முடியாது. ஏற்கனவே நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது பெட்டர். ஓகேவா? இது எல்லாமே வந்து என்னன்னா ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் எந்தெந்த விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணுன்றது தான் இப்போ நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ண இந்த டாபிக்ஸ் எல்லாமே. ஓகேவா? புரியுதா? மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நான் புதுசாக எதை ஆட் பண்ணாங்கன்னா ஏற்கனவே படிச்சிருக்கிறத கண்டினியூ பண்ணுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயாலஜியில் வந்து கொஸ்டின்ஸ் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியல, செல்ஸ் டாப்பிக்கில் இருந்து மட்டும் தான் சுற்றி வந்தாங்க. சார் அப்போ எனக்கு அடுத்து சிஜிஎல்எம்டிசி செல்ஸ்லேருந்து மட்டும் தான் கொஸ்டின் கேட்டிங்கன்னா கிடையாது, தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா அதை நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆனால் சப்ஜெக்ட் பாருங்கள், ஃபிசிக்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் இருந்தது. இதை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் கன்ஃபார்மாக. புரியுதா உங்களுக்கு? அப்போது என்னென்னா நீங்கள் ஏற்கனவே பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா படித்த வரைக்கும் இருக்கிறத ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் படிக்கலைன்னா கன்ஃபார்ம் அட்லீஸ்ட் இந்த 6 சாப்டர்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த 5 சாப்டர்ஸு ப்ளஸ் இது என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த 5 சாப்டர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. இது வந்துன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் லாஸ் இருக்குல்ல, இப்போ நமக்கு அவகாட்ரோ லானா என்ன, இந்த மாதிரி ஒரு லாஸ் இருக்குல்ல ஃபிசிக்ஸில். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த லாஸ் வந்து எங்கே அப்ளை ஆகுது, இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் எங்கே அப்ளை ஆகுது, செகண்டில் எங்கே அப்ளை ஆகுது, தேர்டில் எங்கே அப்ளை ஆகுது. ஸோ இந்த மாதிரி அதோட லாஸோடைய அப்ளிகேஷன்ஸ் பேஸில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே நீங்கள் வந்து ஒரு சாட் ஜிபிடியை வச்சியோ இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுள் பண்ணியோ ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு ஓவராலாக வந்து பார்த்துக்கோங்க. அதுவே நமக்கு வந்து மோர் தென் எனஃப், ரொம்ப டெப்த்தாலாம் போக தேவையில்லை. ஸோ இதை வச்சு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. சவுண்ட் அண்ட் லைட்லேருந்து அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 5 டாபிக் வந்து நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போது. ஃபிசிக்ஸ் யார் நல்லா படிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பேப்பராக தான் இது இருந்தது. பயாலஜிக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாகிடுச்சு. ஓகே? ஸோ அப்போ வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஷார்ட் பீரியடில் கெமிஸ்ட்ரி படிக்க வேணாம். ஓகே? படிக்க வேணானே நம்ம சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே படிச்சு இதெல்லாமே ஏற்கனவே படிச்சிருந்தா நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும். இது ஓகேவா? புதுசாக படிக்க வேணாம்னு தான் சொல்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் பீரியடில் 20 டேஸ்க்கு நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்க வேணாம். ஓகேவா? நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. புதுசாக படிக்கிறவங்க கெமிஸ்ட்ரி எடுக்கேட்டிவ் பேட்டர்னுக்காக எதுவும் படிக்க தேவையில்லை. ஓகே? அப்படியே படிக்கிறதா இருந்தால் பீரியாடிக் டேபிள் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகே? நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரியாஸ் வந்து டிஃபர் ஆகிருக்கு. பட் கொஸ்டின்ஸ் இதுலேயுமே வந்து கன்ஸ்டபிள் நம்பர்ஸில் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சென்சஸ் ஆஃப் இந்தியா. ஓகே? ஸோ இந்த சென்சஸ் இருக்க வரைக்கும் ஒழுங்காக படித்து வேலைக்கு போயிடுங்க. எனக்கு அடுத்த சென்சஸ் வந்தால் திரும்ப புதுசாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா எக்ஸாம்லையும் இது கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சென்சஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம டேக்லேயே வந்து இதுக்கு வந்து ஒரு PDF போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அதை பேஸ் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து அதை பார்த்தாலே வந்து 99% ஆஃப் சென்சஸ் கொஸ்டின் நம்மளால் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ டஃப்பாலாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்பா. இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படிலாம் கேட்டிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, இது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பேஸ்கெட் பாலில் ஒரு டேர்மு, இப்போ வந்து டென்னிஸில் ஒரு டேர்ம் கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டில் ஒயிட் நான் நோ பால் நான் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டியூஸ்னால் இந்த டேர்ம் கொடுத்துட்டு இது எந்த கேமோட ரிலேட்டட் இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. இது எப்போவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போயும் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். பட் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக்காகவும் கேட்டிருந்தாங்க ஸ்போர்ட்ஸை,
கரண்ட் அஃபேர்ஸும் கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் ஸ்போர்ட் வென்யூஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எப்போவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். பட் ஒரே பேப்பரில் இருக்காது. டிசிஎஸ் கண்டக்ட் பண்ணுறப்ப வேற வேற பேப்பரில் இருக்கும். பட் இவங்க என்னன்னா ஒரே பேப்பர்லேயே வந்து 2 விதமான ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின்ஸ் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ப்பா. எல்லா ஷிஃப்ட்லையுமே இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்தது. ஓகே, ஸோ எல்லா ஷிஃப்ட்லையுமே வந்து கொஸ்டின் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்தது. நீங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கம்பைலேஷன் கிடைச்சதுன்னா அதை நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது பெட்டர். ஜஸ்ட் ஒரு ஸ்கீம், அது எதுக்கு, அது என்ன பண்றாங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு படிங்க. ரொம்ப சப்போஸ் வந்து டெப்தா கேட்டிருந்தாங்கன்னா அப்ப நீங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் அட்லீஸ்ட் பேசிக்கா ஒரு ஸ்கீம் பத்தின ஒரு நாலேஜ் வச்சுட்டு எக்ஸாம் போறது நல்லது. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து டெம்பிள்ஸ்லேருந்து கொஷின்ஸ் இருந்தது. அதாவது ஒரு டெம்பிள் கொடுத்து இது எங்கே இருக்குது, இல்லை யார் கட்டினாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து ஆர்கிடெக்சர்லேருந்து நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து இருந்தது. ஸோ இது வந்து அங்கே ஹிஸ்ட்ரியிலே சொல்லியிருக்கணும், பட் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கில் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஓகேவா? ஸோ காந்தாரா, நமக்கு வந்து மத்தூரா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸு, நகரா ஸ்டைல்னா என்ன, வெசரா ஸ்டைல்னா என்ன, டிரெவிடியன் ஸ்டைல்னா என்ன, இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் பற்றி பார்த்துப்போங்க. அது மாதிரி இம்பார்ட்டன்ட் மோனுமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள், என்னென்ன மாதிரியான மோனுமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இப்போ ஒரு ஒரு இதை கொடுத்துட்டு இது எந்த ஸ்டைலோட ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி வந்து கொஸ்டின் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இது நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, பட் புதுசாக படிக்கிறவங்க கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். பட் பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில்லாம் வேற மாதிரி இருக்கும், நார்த் இந்தியன்ஸில் வேற மாதிரி இருக்கும், கோபுரம் வந்து வேற மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்போ ரெண்டுத்தோட ஆர்கிடெக்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நகரானா வேற, அங்கே நகரா, நம்ம ஊரில் டிரெவிடியன், இது ரெண்டுக்குள்ள வெசராஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மூணுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்னுவாங்க. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பேசிக்காக வந்து பார்த்துக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. ஓகேவா? ஸோ டெம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் டெம்பிள்ஸ் அண்ட் மோனுமெண்ட்ஸ் அதுல இருந்து கொஸ்டின் இருந்தது. யுனெஸ்கோ வந்து ரீசெண்டாக ஆட் பண்ண என்னென்ன யுனெஸ்கோ ஆட் பண்ணாங்கன்றது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து நமக்கு வந்து இன்டான்ஜிபிள் லிஸ்ட்ல இருந்தும் கேட்டிருந்தாங்க. நார்மலாக நமக்கு வந்து யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து கல்ச்சரல் ஹெரிடேஜ் சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக ஆட் பண்ண யுனெஸ்கோ சைட்ஸை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? புரியுதா? ரீசெண்டான லாஸ்ட் ஒரு 5 to 6 years. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் கிளாசிக்கல் டான்ஸ்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் இருந்ததுப்பா. அங்கே நமக்கு வந்து ஃபோக் டான்ஸ்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கே வந்து கிளாசிக் டான்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபோக் டான்ஸில் ரேராக வந்து கொஸ்டின்ஸ் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ரேராக இருந்தது. பட் கிளாசிக்கல் டான்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சாகணும். எனக்கு நம்ம கிளாசிக்கல் டான்ஸ் நிறையலாம் இல்லை இல்லையா? ஓகேவா? ஸோ இருக்க கொஞ்சம் கிளாசிக்கல் டான்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கன்ஃபார்ம் வந்து படிச்சுட்டு போகணும். எந்தெந்த கிளாசிக்கல் டான்ஸ் எந்த ஸ்டேட்டோட அசோசியேட் ஆயிருக்கு, அந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க, ரொம்ப டஃபாலாம் கேட்கல. அதெல்லாம் அதை நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் மிஷன்ஸு. ஸோ இந்த இந்த கொஸ்டின்லாம் வந்து எல்லா ஷிஃப்ட்லையுமே 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இது. ஓகேவா? ஸோ சில ஷிஃப்ட்ல 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. என்னன்னா இவங்க வந்து ஸ்பேஸ் மிஷன்ஸ்ன்ற டாப்பிக்கை வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இந்த 1 இயர்ல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து கேட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஆதித்யா L1 பற்றி கேட்டாங்க, நிசார் பற்றி கேட்டாங்க, நம்ம அதே மாதிரி எந்தெந்த மற்ற கண்ட்ரிஸ் அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸ் வச்சு கேட்டாங்க. நீங்கள் வந்து முக்கியமாக இஸ்ரோ வந்து லாஸ்ட் 2 இயர்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸு. ஓகேவா? அதே மாதிரி ஃபியூச்சர் பிளான்ஸும் கேட்டாங்கப்பா. ககன்யான் நம்ம இப்போலாம் வந்து ஃபியூச்சர் பிளான் வச்சுருக்கோம். அது போக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மித்திரன்னு சொல்லிட்டு ஒரு ரோபோ பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன, இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிஆர்டிஓ மிஷன்ஸு, இஸ்ரோவோட மிஷன்ஸ் அண்ட் டிஆர்டிஓ மிஷன்ஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின் இருந்தது. ஸோ ரீசெண்டான புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருந்தது. நமக்கு ஏன்ஷியன்ட் மீடியவலை விட ரீசெண்டாக இருந்தக்கூடிய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் இருந்தது. பட் ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும்போது படிச்சுக்கிறது நல்லது தான். ஓகேவா? அப்புறம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. சரி, இந்த கரணாஸ் இதை பற்றிலாம் அவங்க வந்து கொஸ்டின் கேட்கல, கரணாஸை பற்றியே கொஸ்டின் கை வைக்கல. பட் என்னன்னா இந்த தபேலா, வயலின், வீணா, இந்த மாதிரியான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதை பண்ணுமா பண்ணாது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி பண்ணால் இது என்ன, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தா ரிவிஷன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணி இப்போதைக்கு நீங்கள் வந்து இதில் கை வைக்க வேணாம். பட் மற்ற இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது எல்லாமே நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த 2025 படிச்சுட்டு தான் போகணும்.
வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க ஏற்கனவே படிக்கல இதெல்லாம் வந்து தேவையில்ல. இந்த டாபிக் படிச்சா மட்டும் தான் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணவே முடியும். ஸ்டாட்டிக்லயும், கரண்ட் அஃபேர்ஸ்லயும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த டாபிக் நீங்க வந்து படிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் கேட்டிருந்தாங்கப்பா. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ்னா நமக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்ம என்ன படிப்போம்னா, இந்த இண்டெக்ஸ்ல இந்தியா எந்த ரேங்க் அந்த மட்டும் படிப்போம். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு டெப்த் போய் அந்த இண்டெக்ஸ் வந்து யார் குடுக்குறாங்க ஆர்கனைசேஷன் வந்து படிச்சுக்கோங்க. அவங்க கொஸ்டின்ஸ் வந்து அதை விடவும் டெப்த்தா போயிருந்தாங்க. பட் நம்ம அதுக்கு முன்னாடி போக முடியாது. பிகாஸ் அந்த ஒரு கொஸ்டினுக்காக இப்போ நமக்கு இருக்க டைம்ல அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்னோட சஜஷன்னா இண்டெக்ஸ் ரேங்கிங் படிப்பீங்க. ரேங்கிங்கோட ப்ளஸ் எந்த ஆர்கனைசேஷன் அந்த இண்டெக்ஸை கொடுக்குது இதை வந்து படிச்சுக்கோங்க. புரியுதா? அட்லீஸ்ட் எலிமினேஷன் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும், ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் என்வரன்மெண்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ரீசெண்டான என்வரன்மெண்ட் இஷ்யூஸ் பற்றி கொஸ்டின் இருந்ததுப்பா. பட் இதுவுமே நம்ம இந்த ஷார்ட் பீரியடில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏற்கனவே என்வரன்மெண்ட் படிச்சிருந்தா ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. நீங்கள் வந்து ஒரு கிளியர் பிக்சர் இல்லாமல் இந்த டாப்பிக்கில் இல்லாமல் போகக்கூடாது எக்ஸாமுக்கு. எந்தெந்த ஆர்கனைசேஷன் எங்கெங்கே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருந்தாங்க, முக்கியமாக இந்த இந்தியாவுடைய சுற்றிக்கு இருக்கக்கூடிய இந்தியா வந்து மெம்பராக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பிம்ஸ்டெக்கில் நம்ம மெம்பராக இருக்கோம், சார்க்கு, இந்த மாதிரி நம்ம ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் நல்லா படிச்சுக்கணும். இப்போ ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். ஏஷியாவில் என்னென்னலாம் இருக்குது, பிம்ஸ்டெக், சார்க்கு, எஸ்சிஓ, இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரிக்ஸில் நம்ம சைனா, ரஷ்யா இவங்களாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான விஷயம் பிரிக்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே வந்து படிச்சுட்டு போகிறது நமக்கு வந்து நல்லது. இப்போது இந்த டாபிக்ஸில் நான் என்ன சொன்னேன், இப்போ என்வரன்மெண்ட்டு அண்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தவிர மீதி எல்லாமே வந்து மஸ்ட் டூ டாபிக்ஸ். ஓகேவா? மஸ்ட் டூ டாபிக்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். இந்த வருஷம் அட்டம் கொடுக்கறதா இருந்தா. ஓகேவா? ஸோ நான் வந்து கிளியராக எல்லா சப்ஜெக்ட்லையும் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள், அதையும் நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலான்னா, இவங்க இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். யாருமே வந்து சார் இதெல்லாம் ஓகே சார், ஆனால் எங்களுக்கு வந்து எலிமினேஷன், அதாவது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு போட தெரியாது, மேட்ச் த ஃபாலோயிங் போட தெரியாது, இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. அப்படி மைண்ட் செட் வச்சுருந்தா குப்பையில் தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஓரளவுக்கு டீசெண்டாக புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 50 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் கூட கிடையாது, 10% ஆஃப் கொஸ்டின்ஸ் கூட கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ 25ல் ஒரு 5, சப்போஸ் 5 வரட்டும், 25ல 5 வரட்டும். ஓகேவா? 20% கொஸ்டின்ஸ் கூட, அபவ் 20% கொஸ்டின் கூட நமக்கு வரட்டும். ஓகேவா? ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ அந்த 5 கொஸ்டினை விட்டுருங்க, பேலன்ஸ் 20 கொஸ்டின் நம்ம ஏற்கனவே படித்த பேட்டர்னில் தான் வருது, சிங்கிள் லைனில் தான் வருது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணிக்காங்க. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸில். என்னென்னா, ஒன்லைனராக கொஸ்டின் கேட்டாங்கன்னா தெரியும் தெரியாது மட்டும் தான் நமக்கு. ஓகேவா? ஒரு கொஸ்டின் தெரியும் இல்லை தெரியாது, 2 ஆன்சர் மட்டும் தான். தெரியலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸில் அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாலோ, இல்லை ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சாலோ அதை வச்சு நம்மளால் வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஆக்சுவலாக, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் எலிமினேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும், தெரியாத ஒரு கொஸ்டினை கூட வந்து எப்படி நம்ம வந்து எலிமினேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும், அதே மாதிரி வந்து காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து காமன் சென்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன், அதையுமே வந்து மறக்காமல் வந்து பார்த்துருங்க. இது ரெண்டுமே பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஜிஎஸ்க்கு வந்து மோர் தென் எனஃப், நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட போகலாம். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ.